வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல தினமும் சமையல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருள். ஆனா அதுல இருக்கக்கூடிய சக்திகள் மிக பெரியது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க பூண்டு. பூண்டை தினமும் சாப்பிட்டால் குதிரை பலம் கிடைக்கும், இதயம் பலமாகும், இரத்த அழுத்தம் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வந்தார்கள். ஆனா உண்மையில பூண்டு உடல்ல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது தெரியுமா? தினமும் 2 பற்கள் பூண்டு சாப்பிட்டால் என்ன நடக்கும்? அதிகமா சாப்பிட்டால் என்ன பிரச்சனையாகும்? யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும்? யாரெல்லாம் சாப்பிடலாம்? சாப்பிட்றதுக்கான சரியான முறைகள் என்ன? அப்படிங்கிற அனைத்து தகவலையும் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். பூண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவ பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவு. இதுல இருக்கக்கூடிய முக்கிய வேதிப்பொருள் அலிசின். இந்த அலிசின் தான் பூண்டிற்கு தனித்துவமான வாசனையும் பல ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குகிறது. மேலும் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா விட்டமின் B6, விட்டமின் C, செலினியம், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குது. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். நன்மை 1, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தாக்குதல்னால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கணும். அப்போதான் அதை நம்ம எதிர்த்து போராட முடியும். ஆனால் பூண்டில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை பல நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது. தினமும் பூண்டு சாப்பிடுவர்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற தொற்றுகள் குறையக்கூடும். அதனால மழைக்காலங்களில் பூண்டை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. 2வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா ஆக்குறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. உலகம் முழுவதும் மரணங்களுக்கான முக்கிய காரணமா இருப்பதே இதய நோய்கள் தான். மாரடைப்பு நோய், ஹார்ட்ல பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இதய நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த இதயத்தை பாதுகாத்து இதய நோய்களை தடுக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. கெட்ட கொழுப்பை கொறுக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பை பாதுகாக்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. முக்கியமாக இரத்த நாளங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. இதனால விளையத்தோடைய வேலை பளுவை குறைக்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. தொடர்ந்து பூண்டை அளவாக சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு இதயம் ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மாரடைப்பு அபாயம் குறைக்கப்படும். அடுத்த 3வது நன்மை, உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. ஹை பிபி என்பது சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகிறது. பூண்டுல இருக்கக்கூடிய அந்த அலிசின் இரத்த நாளங்களை தளர்வாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால இரத்த ஓட்டம் சீராகும், இதயத்துடைய அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவர்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி உணவுல பூண்டை சேர்த்து கொள்ளுங்கள். அடுத்த 4வது நன்மை, கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு உதவி பண்ணுது. வயிற்று பகுதிகளில் கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு பல நோய்கள் காரணமாக இருக்குது. முக்கியமாக அடிவயிறு, தொப்பையில தான் நிறைய கொழுப்புகள் சேமிக்கப்படும். ஸோ அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டு மெட்டபாலிசத்தை தூண்டும், கொழுப்பு சேமிப்பதை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால தான் உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவுடன் பூண்டை சேர்த்து கொண்டால் உடல் எடை கட்டுப்பாட்டிலே இருக்க செய்யும். ஸோ நிறைய பேர் என்னன்னா அடிவயிறு தொப்பை, முக்கியமாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அவங்க என்னதான் உடற்பயிற்சி செஞ்சாலும் மற்ற இடங்களெல்லாம் கொழுப்பு கரைஞ்சிரும். அந்த அடி வயிற்றில் மட்டும் கொழுப்புகள் கரைய டைம் எடுக்கும். அவங்க எல்லாருமே பூண்டை நம்ம சுட்டு சாப்பிட்டாலோ இல்லை பச்சையாக சாப்பிடலாம், 2 விதமாக சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அடுத்து 5வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவியாக இருக்குது இந்த பூண்டு. பூண்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதனால இன்சுலின் செயல்பாடு மேம்படும், பிளட் சுகர் லெவல் எப்போவுமே குறைவாகவே இருக்கும். ஆனால் இது மருந்துக்கு மாற்று அல்ல, உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மருந்துகளை ஸ்டாப் பண்ணிடாதீர்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் மருந்தை ஒரு புறம் எடுத்துக்கிட்டாலும் உணவை ஒரு பக்கம் எடுத்துக்கிறங்க. அடுத்து நன்மை 6, ஆண்களுடைய சக்திகளை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. இதனால பலரும் பூண்டை ஆர்வத்துடன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பூண்டு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவு.
நல்ல இரத்த ஓட்டம், நல்ல ஒரு தசை வலிமையை கொடுக்கக்கூடியது, உடல் சக்தியை அதிகரிக்கக்கூடியது, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இதனால தான் ஆண்கள் இதை விரும்பி எடுத்துக்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் குதிரைப்பழம் தரும் உணவு என்று பூண்டை புகழ்ந்துள்ளார்கள். ஆனா இப்ப எடுக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆண்மை பவரை அதிகரிக்கிறதுக்கு நிறைய மாத்திரை, மருந்து அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாமே தற்காலிகமான ஒரு ரிலீஃபை தான் கொடுக்குமே தவிர நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்காது. அதனால தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உணவை எடுக்க சொல்றோம். ஸோ இந்த உணவை நீங்க தொடர்ந்து எடுக்க எடுக்க உங்களுடைய உடல் முழுக்க ஆரோக்கியமாக்கப்படும். ஆண்மைக்கான அந்த ஹார்மோன் பூஸ்ட் ஆகும். டெஸ்ட்ரோஸ்டான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை இந்த பூண்டு செய்கிறது. ஸோ தொடர்ந்து எடுங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும், ஸ்டாமினா பவர் கிடைக்கும், நல்ல ஒரு ரத்த ஓட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 7வது நன்மை, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. வயது அதிகரிக்கும் போது வரக்கூடிய அந்த மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு பூண்டு பயன்படுது. முழங்கால் வலி, மூட்டு வலி, தசை இறுக்கம் போன்ற பிரச்சனைகளை கம்மி பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் மூட்டு வலி, முதுகு வலி, இந்த தசை இறுக்கம், இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இப்போலாம் 35 வயசை கடந்துட்டாவே மூட்டு வலி வர ஆரம்பிச்சுது. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணால் பூண்டு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இது எல்லாத்தையுமே குறைச்சி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி, ஸோ அது எல்லாத்தையுமே வலி, வீக்கம் எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது. 8வது நன்மை, கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. நம்ம உடல்ல மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு என்னன்னா அது கல்லீரல் தாங்க. ஏன்னா கல்லீரல் ஒழுங்கா செயல்பட்டால் தான் நம்மளுடைய உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா நச்சுகள் சேர்ந்து விடும். நச்சுகள் சேர்ந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பலவிதமான நோய்கள் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கல்லீரல் ரொம்பவே முக்கியம். அந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. 9வது நன்மை, மூளையோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால நினைவாற்றல் அதிகமாகும், கவனத்திறன் அதிகமாகும், கான்சென்ட்ரேஷன் பவர், மெமரி பவர் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பூண்டு நல்ல ஒரு உணவாக இருக்கும். அதே மாதிரி வயதானவர்களுக்கும் பூண்டு ஒரு நல்ல உணவாக இருக்கும். அடுத்து 10வது நன்மை, ஆயுளை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. ஆரோக்கியமான இதயம், நல்ல இரத்த ஓட்டம், குறைந்த அலர்ஜி, வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இவை அனைத்துமே கிடைச்சாவே நீண்ட ஆயுளுக்கு இது உதவும். ஸோ அதனால தான் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவா பூண்டு பயன்படுது. பூண்டை சீராக உணவுல சேர்ப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் ஒட்டுமொத்த உடலையும் பாதுகாக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. இவ்வளோ நன்மைகளை கொண்ட இந்த பூண்டை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். எப்படி பயன்படுத்தணும்னா 2 அல்லது 3 பற்கள் மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 தான், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. பச்சை பற்கள் பூண்டை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் 5 நிமிஷம் நீங்கள் அந்த பூண்டு தோலை உரிச்சிட்டு நசுக்கி கையில் வச்சுட்டு 5 நிமிடம் கழித்து நீங்கள் அதை சாப்பிட வேண்டும். நல்லா பற்களால் வச்சு நசுக்கி அதாவது நல்லா மென்று சாப்பிட வேண்டும். இப்படி செஞ்சீங்கன்னா அலிசின் அதிகமாகவே உருவாகும். 5 நிமிஷம் நசுக்கி கையில் வச்சோம்னா அலிசின் உருவாகும். அலிசின் நம்மளுக்கு ரொம்பவே தேவையில்ல, அதனால தான் அப்படி சாப்பிட சொல்லும். இதுதான் சரியான முறை. அப்போ தான் உங்களுக்கு யாரெல்லாம் இந்த பூண்டை கவனமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கர்ப்பிணி பெண்கள், அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருக்கிறவங்க, பிளட் தின்னர் மாத்திரை எடுத்துக்கிறவங்க, வயிற்றில் புண் அல்சர் இருக்கிறவங்க, இவங்க ரொம்பவே கவனமாக எடுக்கணும், அளவோடு எடுக்கணும். கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டாலும் உங்களுக்குலாம் வேகமாகவே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறோம், இவங்க எல்லாரும் கவனமாக சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனையாகுங்கிறத சொல்லிடுறேன். அளவுக்கு மீறினால் பிரச்சனை ஆகும் சொன்னோம்ல, வயிற்று எரிச்சல் ஏற்படும், வாய்வு தொல்லை ஏற்படும், நெஞ்செரிச்சல் வரும், துருநாற்ற ஸ்மெல் வரும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். எனவே நம்ம அளவோடு சாப்பிட்றது தான் ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்லாம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 அல்லது 3 பற்கள்ங்கிறது ரொம்பவே போதுமானது.
நண்பர்களே, பூண்டுங்கிறது வெறும் சமையல் பொருள் மட்டும் அல்லங்க. இது உங்க இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள், உடல் வலிமையை மேம்படுத்தக்கூடியது, ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு உணவு தான் பூண்டு. ஸோ இனிமே இந்த பூண்டை பயன்படுத்த ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.